அண்ணே என்னண்ணே வயலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கியா? தம்பி ஆ நெல்லு நமக்கு வந்து நெல்லு விளைஞ்சிட்டு சரி. ஆமா நம்ம வந்து நம்ம பூமி தாயை கும்பிட்டு நடுவ நட்டோமா. ஆமா நடும்போது நம்ம சாமியை கும்பிட்டுட்டு கொலவை போட்டு நடுவ நட்டோம். ஓ சரி. சரியா? அந்த மாதிரி இப்ப நெல்லு வந்து நமக்கு அறுக்க போறோம். சரி. அதனால இந்த நெல்லு நல்லா விளைஞ்சதுக்கு இந்த பங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா காலத்துல நம்ம பூட்டையா அதுக்கடுத்த தாத்தா. சரி. சரியா? அதுக்கடுத்த அப்பா காலத்துல சரி. இந்த பங்கு அவ்வளவுமே நமக்கு வந்து எல்லாருமே படிப்படியா நமக்கு தந்திருக்காங்களா. இந்த பங்கு வந்து நம்ம அப்படியே காப்பாத்தி வச்சுன்னு வச்சுக்க. இந்த முன்னோர்களுக்கு நம்ம சாமி கும்பிடுவோம். ஓ சரி சரி. முன்னோர்களை வந்து வணங்கும் விதத்துல நம்ம சாமி கும்பிட்டுட்டு இந்த அறுவடையை செய்தோம். ஓ ரைட். ஆமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து முதல் நடுவு நடும்போது நம்ம தோரணமலை இருக்கா. ஆமா அந்த தோரணமலையை சாமியை கும்பிட்டு நடுவு நட்டோம். நல்லா சூப்பரா நெல் விளைஞ்சிட்டு. சரி. இப்ப நம்ம பங்கு எல்லாமே அறுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த அறுப்பெடுத்துக்கிட்டு இருக்கான். ஆமா ஆமா. அதனால நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் சீரும் சிறப்புமா அந்த நெல் விளைச்சல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஓ சரி சாமியை கும்பிட்டுட்டு நெல் விளையுதோம். ரைட். சாமி அதுக்கு முன்னோர்கள் அவ்வளோதையும். ஓ சரி சரியா? சரி. இந்த வருஷம் நல்ல நெல் நம்ம வந்து அம்மன் பண்ணி நாளைக்கு அறுக்கணும். வண்டி எங்களுக்கு பக்கத்துல எடுத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில நமக்கு அறுத்துடலாம். ஓ ரைட். சரிண்ணே. நன்றி. அதுக்காக தான் சாமி கும்பிடுவோம். சரி ரைட். ஓகே.